ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரோக்ராமிங்கில் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்க போது, அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஒன்ஸ் நாம் கிளியராக ஆகிட்டோம் அப்படின்னாலே அந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஈஸியாக கேதர் பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ நான் சொல்ல போகிற லாஜிக், அந்த ப்ரோக்ராம்ஸ் கான்செப்ட் எல்லாமே வந்து நாட் ஓன்லி பைத்தான். ஸோ பைத்தானுக்குன்னு ஒரு சில சின்டாக்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் சியில் என்ன படிச்சிங்களோ அதே கான்செப்ட்ஸ் தான் பைத்தான்லேயும் இருக்க போது. சின்டாக்ஸ் மட்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சியில் ஒரு சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, பைத்தானில் ஒரு சின்டாக்ஸ் இருக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் வேறு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தாலும் இதே தான். லாஜிக் எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல, சின்டாக்ஸ் தான் சேஞ்ச் ஆக போகுது. அந்த சின்டாக்ஸ் மட்டும் நம்ம கிளியராக இருந்தோம்னா ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அந்த லாஜிக் சின்டாக்ஸ் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங்க்கு. ஸோ அடுத்த ப்ரோக்ராமிங் இப்போ ஃபியூச்சரில் கோ அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் வருது, ஆர்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. இதுமாதிரி நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஈவன் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் தான் மாறுமே தவிர லாஜிக்கெல்லாம் சேம் தான். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 2 நம்பரை சம் பண்ணணும் அப்படின்னா 2 நம்பருக்கு பிட்வீனில் ப்ளஸ் ஆப்ரேஷன் போட போகிறீங்க. ஸோ அந்த ப்ளஸ் ஆப்ரேஷன் தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே. இப்போ நீங்கள் ஒரு ஏஜ் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஏஜ் கால்குலேட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், இப்போ கரண்ட் இயரை எடுத்து அந்த கரண்ட் இயர்லேருந்து உங்களோட பர்த் இயரை மைனஸ் பண்ணால் ஏஜ் கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ இப்போ 2022 அப்படின்னா இதுலேருந்து நம்மளோட பர்த் இயர் இப்போ 1995 அப்படின்னா இதை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த லாஜிக்கை தான் நம்ம எங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லாஜிக்கெல்லாம் சேம் தான். அதை ப்ரோக்ராமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதை தான் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு புக்கு நார்மலாக ஒரு இங்கிலீஷ் புக்கு வச்சு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கு பற்றி என்பிஎஸ்சி ஏதோ ஒரு சோஷியல் ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அதில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இப்போ தமிழ் புக் எடுத்தோம்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், அதாவது ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு 247 வரைக்கும் இருக்குது. ஆனால் இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் மொத்தமே ஒரு 26 ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக? இந்த 26 ஆல்ஃபபெட்ஸ் தான் நமக்கு 1 or more ஆல்ஃபபெட்ஸ் சேர்ந்து ஒரு வேர்ட்ஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணும். இந்த 1 or more வேர்ட்ஸ் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும், ஒரு சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணும். சென்டென்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸாக இருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக இருக்கலாம், நார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கொஸ்டின் மார்க் சென்டென்ஸாக இருக்கலாம். ஸோ சென்டென்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த சென்டென்சஸ்லாம் ஜாயின் டுகெதர் ஒரு பேராகிராஃப். புக்குன்னு பார்த்தோம்னா பேசேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசேஜஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு எஸ்ஸே. ஸோ 2-3 பேசேஜஸ் சேர்ந்துச்சுன்னா அது எஸ்ஸே அப்படின்னு சொல்லுவோம். புக்கில் சொல்லும்போது சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ சாப்டர் 1, சாப்டர் 2 அப்படின்னு சொல்லி போகும். அண்ட் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஃபைனலாக அப்படின்னு சொல்லி ஒரு எண்டு ப்ராடக்டாக நம்ம கைக்கு வருது. கரெக்டாக? ஸோ இந்த புக் அப்படிங்கிற இந்த எண்டு ப்ராடக்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஜானர் மாறும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி புக் எடுத்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதே வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரினா அது ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு ஜானரில் போயிடும். நான் ஃபிக்ஷனல்னா நான் ஃபிக்ஷனல் அப்படிங்கிற ஒரு ஜானரில் போகும். அண்ட் காமெடி, ஹாரர், அப்புறம் பார்த்தோம்னா இன்னும் இந்த மாதிரி நிறையா ஜானர்ஸ் நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஃபேண்டசி, இந்த மாதிரி நிறையா ஜானர்ஸ் நம்மளால சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இது எல்லாத்துக்குமே எது பேசிக்காக இருக்க போகுது, ஆல்ஃபபெட்ஸ். ஸோ ஆல்ஃபபெட்ஸ் தான் வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது, வேர்ட்ஸ் தான் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுது, இந்த சென்டென்சஸ் தான் பேசேஜஸ் ஃபார்ம் பண்ணுது, பேசேஜஸ் சாப்டர்ஸை ஃபார்ம் பண்ணுது, சாப்டர்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணுது, கடைசியாக நமக்கு புக்கு கிடைக்குது. ஸோ இதேமாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும். நம்மக்கிட்ட இருக்க போகிறது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் 1 or more ஸ்டேட்மெண்ட்ஸ் சேர்ந்து ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணும். 1 or more ஃபங்க்ஷன்ஸ் சேர்ந்து நமக்கு இங்கே கிடைக்க போகிறது கிளாஸஸ். ஸோ கிளாஸ் கான்செப்ட் வந்துடும். ஸோ கிளாஸஸ் 1 or more கிளாஸஸ் இருக்க போகிறத மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இந்த 1 or more மாடியூல்ஸ் சேர்ந்ததை பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 or more பேக்கேஜஸ் சேர்ந்தது தான் ஃபைனலாக எண்ட் ப்ராடக்டாக நமக்கு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் எகெயின் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ நம்மள்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஜூமாக இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நோட் பேடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து வெப் அப்ளிகேஷன், வெப் பேஜ் டிசைனிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வெப் பேஜஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜஸ், இந்த மாதிரி வெப் பேஜில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு வெப் பேஜ் அப்ளிகேஷன்ஸ். அது ப்ரௌசராக இருக்கலாம், சாரி அது வந்து ஒரு சர்ச் இன்ஜினாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு சோஷியல் சைட்டாக இருக்கலாம், ஒரு ட்ராவல் சைட்டாக இருக்கலாம். எந்த டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் வெப் பேஜ் ப்ரௌசரில் ஷோ ஆனிச்சுன்னா அதை வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்ல போகிறாங்க. ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா டிவிஸில் வந்துட்டு டிவி அப்ளிகேஷன், ஸ்மார்ட் டிவிஸ்லாம் வந்துச்சு. ஸோ டிவி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கேமிங் அப்ளிகேஷன், பிளே ஸ்டேஷன் அந்த மாதிரி கேமிங் அப்ளிகேஷன் இருக்குது. மொபைலில் இருக்கிற ஆப்ஸ், ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆண்ட்ராய்டில் டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே எல்லாத்துக்குமே பேசிக்காக இருக்க போகிறது ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்குமே காமனாக இருக்க போகிறது ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஒரு அவுட்புட்டை நம்ம கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் பற்றி பிரிண்ட்டில் வந்துட்டு எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது, ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்புட் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் டேரெக்டாக A=10 கொடுத்துட்டீங்க. இது வந்து ஹார்ட் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்புட்டை வந்து ரன் டைமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாம் இன்புட் அப்படிங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ண போகிறோம். லைக் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரன் டைமில் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏடிஎம் மிஷின் போகிறீங்க, உங்களோட கார்டு இன்சர்ட் பண்ணோன்னே அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும், நீங்கள் பின் நம்பர் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும். அதுதான் ரன் டைமில் இன்புட் கெட் பண்ணுறது. அது வரைக்கும் அப்ளிகேஷன் அமைதியாக தான் இருக்கும். நீங்கள் கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட பின் நம்பரை என்டர் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். இல்லைனா அந்த ஸ்டெப் மூவ் ஆகாது. அப்படியே வேலிடேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் செஷன் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு வெளில வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த இன்புட். நீங்கள் ரன் டைமில் ஏதாவது வேல்யூஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்புட். அதுக்கடுத்து நம்மக்கிட்ட நிறையா கீவேர்ட்ஸ் இருக்கு. கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நம்ம பைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்கிறோம். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு சில கோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நான் ஒரு நம்பர் A=10 கொடுக்குறேன்னா இந்த 10ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்டீஜருங்கிற இந்த கீவேர்டு கொடுத்தாதான் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ எனக்கு அவுட்புட் வேணும், முன்னாடி ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணணும்னா பிரிண்ட்டுங்கிற இந்த கீவேர்டை கொடுத்தாதான் பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டை ஷோ பண்ணும். எனக்கு ஒரு இன்புட்டை ரன் டைமில் பாஸ் பண்ணணும்னா இன்புட்டுங்கிற இந்த கீவேர்டு இருந்தால் தான் இன்புட்காக வெயிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் அந்த கீவேர்ட்ஸ் வந்து ப்ரோக்ராமிங், அந்த இன்டர்பிரட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிற கீவேர்ட்ஸ். அது மோர் தென் ஒரு 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது எப்படி, அது எல்லாமே நம்ம 1 by 1 பார்ப்போம். என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே பார்ப்போம். அண்ட் இதுக்கு அடுத்து சொல்லணும் அப்படின்னா வேரியபிள்ஸ் ஆர் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன் வேல்யூஸ். இப்போ யூசர் டிஃபைன்னா இப்போ 10னா 10ன்னு சொல்லலாம். ஆனால் இந்த 10ங்கிறது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு வேரியபிள் வேணும். ஸோ A=10 அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஒரு வேரியபிள். இதே ஏவை இந்த ஏங்கிறது என்னங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ ஏன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக age=10 டிக்ளேர் பண்ணால் மோர் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லான வேர்ட்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வேரியபிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் பார்ப்போம். அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, வேரியபிள்ஸ் டிக்ளரேஷனுக்கான ரூல்ஸ். அது எல்லாமே நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர் அந்த கான்செப்டில் பார்ப்போம். இதுக்கு அடுத்து டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் பைத்தானில் கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸில் பார்த்தோம்னா இன்டீஜர், ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி 2 இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப் இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப். ரீசெண்ட் டேஸில் நீங்கள் 2013 பாஸ் அவுட் ஆனப்போ மோஸ்ட்லி ஜாவா இருந்திருக்கும். எல்லோரும் ஜாவான்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ஜாவா, ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி தான் டாப் லெவலில் இருந்திருக்கும். ஜாவா, .NET இதெல்லாம் தான் ஹை லாங்குவேஜாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பைத்தான் இருக்கு. ஏன் பைத்தான் வந்து இந்த அளவுக்கு மார்க்கெட்டை ஆக்குப்பை பண்ணுச்சு அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்னால தான். இந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் மொத்தம் ஒரு 5 டேட்டா டைப் இருக்கு. லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட், ஸ்ட்ரிங். இந்த 5 டேட்டா டைப்பும் சேர்ந்து ஒரு எவ்வளோ கஷ்டமான ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுற, டேட்டாஸை மேனேஜ் பண்ணுறதுனாலும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருச்சு. அதனால தான் இந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்னால ரீசெண்ட் டேஸில் மெமரி வைஸாக இருக்கட்டும், இல்லை
ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுற லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டு மேனேஜாக இருக்கிறதுனால தான் பைத்தான் இந்த அளவுக்கு ரீசெண்ட் டைமில் ரொம்ப பூம் ஆனிச்சு. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப். இந்த ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் நிறையா பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ லிஸ்ட்டுனா லிஸ்ட்டில் வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். அண்ட் டேட்டா டைப்ஸ்க்கு நம்பர் சீக்வன்ஸ்க்கு அடுத்து 2 பூலியன் டேட்டா டைப்பில் 2 வேல்யூ, ஒன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வேல்யூ. ஏதாவது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த பூலியன் டேட்டா டைப் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது நன் டைப். இந்த நன் டைப்பில் ஒரே வேல்யூ தான் நன். ஸோ இதில் வேறு எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் நன் அப்படிங்கிறத மட்டும் டிக்ளேர் பண்ணுவாங்க. நன் டைப் டேட்டா டைப்ஸ். நன் டைப்க்கு அடுத்து நாம் ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரித்மேட்டிக் ஆப்ரேட்டரில் பார்த்தோம்னா ஒரு 7 சிம்பிள்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் மல்டிப்ளிகேஷன், ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் மாடுலஸ். ஏன் மாடுலஸ் முன்னாடி கொண்டு வந்தோம்னா மொத்தம் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த 5 ஆப்ரேட்டர் வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே இருக்கு. ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், இது 5மே வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்கு. பைத்தானில் 2 எக்ஸ்ட்ரா, ஒன்று ஃப்ளோர் மல்டிப்ளிகேஷன், இன்னொன்று ஃப்ளோர் டிவிஷன். அது ஃப்ளோர் மல்டிப்ளிகேஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஃப்ளோர் டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் அப்போ பார்ப்போம். அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்கு அடுத்து பார்த்தோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல், இதுதான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் இந்த ஈக்குவலோட மேலே இருக்கிற அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் எல்லாம் சேர்ந்து வரப்போகுது. ப்ளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல், டிவிஷன் ஈக்குவல், மாடுலஸ் ஈக்குவல், ஃப்ளோர் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல், ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் சேர்ந்து வரும். ஸோ இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது இல்லாமல் இது கீழே இருக்கிற ஆப்ரேட்டர்ஸும் சேர்ந்து வரலாம். அதாவது கண்டிஷனல் ஆப்ரேட்டர் நெக்ஸ்ட் இருக்க போகுது. இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரும் சேர்றதுன்னா சேர்ந்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷனல் ஆப்ரேட்டரில் இருக்க போகிற சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல், லெஸர் தென் ஈக்குவல், lesser than equal and not equal. இந்த மாதிரி ஒரு 6 சிம்பிள்ஸ் இருக்கு. இந்த 6 சிம்பிள்ஸோடையும் நமக்கு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சேர்றதுனாலும் சேரலாம். ஸோ இங்கே வந்து ஈக்குவல், கிரேட்டர் தென் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஓகே, இது இப்போ குழப்ப வேணாம், இது இப்படியே இருக்கட்டும், இது வரைக்குமே இருக்கட்டும். ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல் அது வரைக்கும் இருக்கட்டும். இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் எல்லாமே எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா ஒரு கண்டிஷன் 2 வேல்யூக்கு பிட்வீனில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு தான் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ அதனால் இதோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டேர்மும் ஒன்று தான். ஏன் இந்த டேர்ம்லாம் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க அப்படின்னா இன்டர்வியூவில் வந்துட்டு டேர்ம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் ப்ரோக்ராம் லாஜிக் எல்லாமே டெவலப் பண்ணிட்டு உள்ளே போனாலும் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அந்த டேர்ம்ஸை வந்துட்டு கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அண்ட் இதுக்கு அடுத்து நாம் சொல்லணும் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரூத் டேபிள் தெரியணும். ட்ரூத் டேபிள் பற்றி நாம் ப்ரோக்ராம் செஷன்ஸ் அப்போ பார்ப்போம். இதில் மொத்தம் 3 கீவேர்டு இருக்குது, அண்ட், ஆர் அண்ட் நாட். ஸோ மொத்தம் 3 கீவேர்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில். அண்ட் இதுக்கு அடுத்து நம்மக்கிட்ட இருக்க போகிறது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டருங்கிறது பைத்தானுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இதில் 2 கீவேர்டு இன், நாட் இன் அப்படின்னு. இதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது பூலியன் வேல்யூஸ் தான். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் எல்லாமே பூலியன் வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் பண்ணோம். அண்ட் இதுக்கு அடுத்து இருக்க போகிறது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இதுவுமே பூலியன் வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் பண்ணோம். அண்ட் இதில் 2 கீவேர்டு இருக்குன்னா இஸ் நாட்.
இல்லை. ஸோ மொத்தம் இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பைத்தானில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் சம் மெத்தட்ஸ், ரேஞ்ச் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரேஞ்ச் எப்படி ஒர்க் ஆகும் அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். அண்ட் ரேஞ்ச்க்கு அடுத்து இருக்கிறது என்னன்னா ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் கான்செப்ட். ஸோ ஸ்லைசிங்னா என்ன, இண்டெக்ஸிங்னா என்ன, அதை எப்படி வந்து நம்ம வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் கான்செப்ட். அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுல மொத்தம் 4 இது. ஸோ இது எல்லாமே இதை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் தான். அதாவது சியில் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இருக்க போகுது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. சிம்பிள் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அண்ட் இதுக்கடுத்து பார்த்தோம்னா எல்இஃப் லேடர். அண்ட் இதுக்கடுத்து நெஸ்டட் இஃப். ஸோ இது எல்லாமே சியில் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதுதான். உங்களுக்கு சின்ன ரிமெம்பர் மாதிரி தான் இருக்கும் இந்த செஷன் பொறுத்த வரைக்கும், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லூப்பிங்ஸ். லூப்பிங்ஸ் அப்படிங்கிறது இப்போ எனக்கு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை நான் ரிப்பீட்டடாக அகெயின் அண்ட் அகெயின் பண்ணணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் லூப்பிங்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இல்லை மொத்தம் 2 லூப் தான், ஒன்று ஃபார் இன்னொன்று வாயில். இந்த 2 லூப்போட ஒரு 3 கீவேர்ட், ஒரு 2 கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், பிரேக் அண்ட் கண்டினியூ. ஸோ இந்த 2 கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி வந்து பிரேக்னா என்ன, கண்டினியூனா என்ன, அது எப்படி லூப்பில் யூஸ் பண்ணலாம், அதோட யூசேஜ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, அது எல்லாமே நம்ம அதுக்கு அடுத்து லூப்பிங்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் சொன்னோம்னா லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட், ஸ்ட்ரிங், இதில் இருக்கிற பில்டின் மெத்தட். ஸோ லிஸ்ட்னா லிஸ்ட்டில் இருக்கிற பில்டின் மெத்தட், வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்கான மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரி 5 சீக்வன்ஸ் டேட்டா டைப்புக்கும் இருக்கிற பில்டின் மெத்தட்ஸ் பார்ப்போம். இந்த 5 டேட்டா டைப்பையும் 2 கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மியூட்டபிள், இன்னொன்று இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லி. மியூட்டபிள், இம்மியூட்டபிள் அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அது எல்லாமே இதில் பார்ப்போம். மியூட்டபிள், இம்மியூட்டபிள் மெத்தட்ஸ் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் மியூட்டபிள், இம்மியூட்டபிள் மெத்தட்ஸ்க்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் சம் ஆஃப் த பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சம், டைப், இது எல்லாமே அங்கங்கே பார்த்துட்டு போயிடுவோம். அட் த எண்டில் ஒரு சேர்த்து வச்சு ஒரு டேட்டா டைப்பாகவும் பார்ப்போம், மிக்ஸ் மீன். ஸோ இந்த பில்டின் மெத்தட்ஸ்லாம் நம்ம எப்படி பண்ணலாம், என்னென்ன அட்வான்டேஜ். ஸோ எங்கெங்கே இதெல்லாம் சொல்லும்போதே நான் உங்களுக்கு இதெல்லாம் சம் ஆஃப் த இன்டர்வியூ, இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.